சில உங்களை மாதிரி சில ஜோதிடர் என்ன பதிவு பண்றாங்க அப்படின்னா, விஜயகாந்தோட ஆத்மா வந்து விஜய் அவர்களை ஆதரிக்கும், முழு ஆசீர்வாதமும் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பாக வந்து 2026 வந்து விஜய் அவர்கள் தான் ஜெயிப்பாங்க. ஆனா பிரேமலதா அவர்கள் வந்து விஜயோட கூட்டணி வைக்கிறது கடினம் தான். அவங்க வந்து பிஜேபியோட தான் கூட்டணி வைப்பாங்க. பட் ஆனா அவரோட கணவர் விஜயகாந்த் அவர்களோட முழு ஆசீர்வாதமும் விஜய்க்கு மட்டும் தான் கொடுப்பாரு. அந்த தேமுதிகே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதம்ன்றது கிடைக்காது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பதிவு பண்றாங்க. இந்த விஜயகாந்த் நபர் சரிக்கு சிரமமா அன்னைக்கு அவர் பெரிய டாப்ல இருக்காரு. விஜயை கூப்பிட்டு சரிக்கு சிரமமா செந்தூர பண்ணி படம் எடுக்கலன்னா இன்னைக்கு விஜய் இருக்க மாட்டாரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இந்த நன்றி கடனோட தான் விஜய் இருக்காரு. விஜயகாந்த் மேல பற்றோட தான் இருக்காரு. எவன் ஒருத்தன் ஒரு நபர் மேல பட்டா இருக்கும்போது அந்த நபர் அவனுக்கு வந்து ஜாயின் ஆகும். வெற்றிக்கு இப்ப எப்படி கூடுதல் பலமாக இருக்கும். கண்டிப்பா விஜயகாந்த் எல்லாரும் இப்ப விஜய் சொல்றாங்க அனுபவம் இல்லைன்னு. அப்படிதான் விஜயகாந்த் சொன்னீங்க. அந்த ஆள் தான் சட்டசபையில நின்று நாட்டை கடிக்க ஜெயலலிதா ஏற்றிருந்தோம். யாரும் எப்படின்னு சொல்ல முடியாது. விஜய் வந்து சாஃப்ட் கேரக்டர் நினைச்சிட்டு இருக்கீங்க. சாஃப்ட் கலர் தட்டுனீங்கன்னா கோவம் வந்துடும். சரன்னு பாஞ்சிருவான். ஆனா ஆல்ரெடி பிளான்ல இருப்பான். இதெல்லாம் இன்னைக்கு நேற்று பண்ணலாமா?